ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீஷோலேருந்து மறுபடியும் ஒரு ஆர்டரை போட்டாச்சு. ஆனால் இந்த தடவை போட்டிருக்க ஆர்டர் வந்து என்னோடய பையனுக்காக. நான் என்ன ஆர்டர் போட்டேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அண்டக்கா கசம் அபுக்கா குஹும் திறந்தடி சீசே. வாவ், சூப்பர்! மந்திரம் சொன்னோடனே பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சி. சரி வாங்க, நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். என்னோடய பையனுக்கு வந்து நான் புக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது வந்து போர்டு புக்ஸு. இது வந்து பேப்பரில் பண்ண புக் கிடையாது. 10 புக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே என்னோடய ருத்துக்குட்டி தான் வந்து அதை வாங்கிட்டான். ஏன்னா பிரதிக்குட்டி தூங்கிட்டு இருந்தான். அதனால் அவன் ஓப்பன் பண்ணும்போது இல்லை பக்கத்தில், அவன் வாங்கி வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். சரி ஓகே, இதில் என்ன புக்கெலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி புக்கு, டிரான்ஸ்போர்ட்டு, கலரு, பேர்டு, ஃப்ரூட்டு, வைல்ட் அனிமல், வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஷேப்ஸு, கலரு, ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஒரு பாக்ஸ் வாங்கினா போதும், அதிலே எல்லா புக்ஸும் இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானது. இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டு ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கவரையும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ள புக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையில் என்ன புக் மாட்டுதுன்னு பார்க்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். வந்துடுச்சு. வைல்டு அனிமல் வந்திருக்கு நம்ம கையில். சரி ஓகே, இதே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஓப்பன் பண்ணால் பிக்சர்ஸ்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு ஒவ்வொரு பேஜஸும். ஏன்னா இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதை ஒன்றுமே பண்ண முடியாது, கிழிக்க முடியாது, தண்ணி ஊற்றி அதை நனைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா சேஃபாக வச்சு அவங்க பார்த்துக்குவாங்க. மற்ற புக்கு, பேப்பர் புக்ஸ்லாம் வாங்கினா கூட டக்குன்னு கிழிஞ்சிரும். அது நம்ம யூஸ் பண்ணவே கிழிய ஆரம்பிச்சிரும். இது வந்து அப்படி கிடையாது. இது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இருக்கும். நான் இந்த புக்கு வாங்கி என்னோடய பிரதிக்குட்டி யூஸ் பண்ணிவிட்டு ருத்துக்குட்டியும் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நாள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்பர் புக்கில் வந்து 20 நம்பர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ருத்ரன் குட்டிக்கு ஒரே ஹாப்பி ஆயாச்சு. இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான் ரொம்ப ஹாப்பியாக. எப்போதுமே இந்த வீட்டில் உள்ள 2வது பிள்ளைங்க ரொம்ப பாவங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்த யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, புக்ஸு, டாய்ஸு எல்லாமே தான் செகண்ட் பேபிக்கு கொடுப்பாங்க. புதுசாக அவங்களுக்குன்னு வாங்கி கொடுக்குறது கிடையாது. கம்மியாக தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே, அதுவே இது இருக்குதே, அப்புறம் எதுக்கு நம்ம தனியாக காசு போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேபிக்குள்ளே தான் செகண்ட் பேபிக்கு கொடுப்பாங்க. பாவம் அந்த விஷயத்தில் அவங்க. சரி ஓகே, நம்ம ஒவ்வொரு புக்காக எடுத்து பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். இதெல்லாமே ரொம்ப ரியலாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அந்த புக்ஸில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் வரும். இந்த புக்ஸில் என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே திருப்பி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்காண்டி தான் மெயினாக இந்த புக்ஸ் நான் தேடி வாங்கினேன். பாருங்கள், இந்த 10 புக்ஸில் என்னென்னா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிச்சிருக்கேன். இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 300 கிட்ட வந்துச்சு. இப்போ இதை என் பையன் கையில் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பில்டிங் கட்டி விளையாண்டுட்டு இருக்கான். இதுக்கு தான் நான் அந்த புக்கை வாங்கி கொடுத்தேன்னா, நம்ம பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றா வாங்கி கொடுப்போம், ஒவ்வொன்றா செய்வோம். ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணுறதே வேறு விதமாக இருக்கும். ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா யூஸ் பண்ணாமல் போவாங்க. என் பையன் வந்து அதை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறான். நான் இதை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உங்கள் குழந்தைங்க படிக்கிறதா இருந்தால் மட்டும் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. இனி மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.